Taste the Daily. பாத்தீங்கன்னா நம்முடைய மாவட்டத்தில் 4 வருடமா எந்த திட்டமே நடக்கல. ஆனா இன்னைக்கு திமுக நினைச்சிட்டு இருக்காங்க, பணத்தை மட்டும் வச்சு ஜெயிச்சிடலாம் சொல்லி போட்டு திமுக நினைச்சிட்டு இருக்காங்க. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் ஏமாளிகள் கிடையாது. 4 வருஷமா இந்த திட்டம் தராம நம்ம தேர்தல் நேரத்தில் மட்டும் திட்டங்களை கொடுத்து கொலுசு கொடுத்து நம்ம ஜெயிச்சா நினைக்கிறாங்க. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் நல்ல பாடத்தை புகட்ட போறாங்க. என்ன இருந்தாலும் திமுக என்ன பண்ணாலும் திமுக ஆட்சி விட்டு இறங்குவது உறுதி. எடப்பாடி முதலமைச்சர் வருவது உறுதி. அண்ணா திமுக ஆட்சி தான் அடுத்தது. இந்த இடம் இதய தெய்வ மாளிகை எத்தனையோ எம்எல்ஏ எம்பி அமைச்சர் உருவாக்குற இடம். தலைவர் காலத்திலிருந்து தலைவரே வாங்கி கொடுத்த மாளிகை. இந்த இடத்துல இருந்து நம்ம சொல்றோம், எழுதி வச்சுக்கங்க, கண்டிப்பாக அண்ணா திமுக ஆட்சி 2026 எடப்பாடி முதலமைச்சர். எந்த மாற்றங்களும் கிடையாது. நம்ம இருக்கிற பொறுப்பாளர்கள் நம்ம பணிகளை செய்யணும், அவ்வளவுதான். திமுக பொறுத்தளவுக்கு ஒரு இடம் ஆட்சிக்கு வந்தா மீண்டும் ஆட்சிக்கு அது வராது. இன்னைக்கு திமுக யாராவது ஒருத்தர், ஒரு தொழிலதிபர், ஒரு தொழிலாளி, யாராவது ஒருத்தர் ஒரு தொழில் செய்யறவங்க திமுக ஓட்டு போட நினைப்பாங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா வர்த்தக பில்டிங் மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டுக்கு எவ்வளவு வரி கட்டுறாங்க, கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறாங்க. தேர்தல் நேரத்தில் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கொலுசு அந்த மாதிரி பொருள் கொடுத்துட்டு அது ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் இருந்து கொடுக்கக்கூடிய வரி எவ்வளவு கட்டுறாங்க? லட்சக்கணக்காக ஒவ்வொரு குடும்பம் கட்டுறாங்க. இன்னைக்கு தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒருக்கா வருது. 5 வருடத்துக்கும் அவங்க இந்த திமுக அரசுக்கு கட்டுகின்ற வரியை நினைச்சு பாருங்க. நீ மக்கள் தெளிவா தான் இருக்காங்க, மக்கள் தெளிவா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆகவே நம்முடைய பங்கு என்ன? நம்ம 9 பேர் போட சொல்லி இருக்காரு பொதுச்செயலாளர். அதுக்கு நம்ம பொறுப்பாளர் போட்டுங்க. திரும்ப சொல்றேன், இந்த 9 பேரை பொதுச்செயலாளர் அவர்களே நேரடியா நம்ம போட்டு முடிச்சவர்கள் லிஸ்ட் அவங்களுக்கு அனுப்பிடுவோம். போன் நம்பரோட நேரடியா செக் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இந்த 9 பேர் முக்கியமானவங்க, நம்முடைய பொறுப்பாளர் நோட் பண்ணிங்க, கரெக்டா போடணும். அந்த 9 பேர் ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க, 1000 ஓட்டு இது ஒரு 100 ஓட்டு அப்படிதான் வரும். 30-40 வீடு வரும். அதை தெளிவா பார்த்து அந்த பணிகளை செய்யணும். தயவு செஞ்சு அந்த பணிகளை செய்யணும். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்கள் சொல்லிக்கிறோம், 3 மாவட்ட அத்தனை பொறுப்பாளர்கள். ஆகவே அது மட்டுமல்ல, இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தோம். இன்னைக்கு 4 வருஷமா எதுவுமே நடக்கல. மக்களுக்கு தெரியும், நம்மளே இருந்தது நல்லா இருக்கும், எடப்பாடி முதலமைச்சர் நல்லா இருக்கும் சொல்லி போட்டு தமிழ்நாடு முழுவதும் நினைக்கிறாங்க. இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் அத்தனை மக்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பழகிறோம். நீங்க எல்லாத்துக்கும் பழகிறீங்க. இந்த ஆட்சி எப்ப போகும், எப்ப நீங்க எடப்பாடி முதலமைச்சர் வருவார், எப்ப நீங்க எல்லாம் நல்ல கூட்டணி அமைப்பீங்க எல்லாம் கேட்டு இருக்காங்க. தனியாக திமுக தனியா வந்து நீங்க சொல்லுங்க, தனித்தனியாக நின்னால் அண்ணா திமுக என்றைக்குமே முதல் கட்சி. 17 லட்சம் உறுப்பினராக தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். 1.5 கோடி உறுப்பினராக அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வளர்த்தார்கள். இன்னைக்கு 2 கோடி உறுப்பினர்களாக இந்த இயக்கத்தை எடப்பாடியார் உருவாக்கி வளர்த்திருக்கிறார். அதனாலதான் இந்த காடுல கட்ட குடிச்சுடுறோம். நிறைய இளைஞர்கள் வர்றாங்க, நிறைய மாதிரி வர்றாங்க. அந்த காடு அவனுக்கு போனாதான் இந்த கட்சியில் நம்ம இருக்கிறோம், உண்ணாதிமன்ற உணர்வு வரும். ஆகவே இன்னைக்கு நாடாளுமன்றம் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அது மத்தியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் யார் என்று இன்னைக்கு பாரத பிரதமர் மோடியா ராகுல் காந்தியா முடிவு பண்ணி போட்டாங்க. திமுகவுக்கு ஓட்டு போடணும் யாருமே நினைச்சு ஓட்டு போடல. சிந்திச்சுங்க. அன்னைக்கு கூட நமக்கு கிட்டத்தட்ட 21% ஓட்டு வாங்கிட்டோம் தனியா, சின்ன கூட்டணி நம்ம. ஆகவே இன்றைக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில் உறுதி. எவ்வளவு அவமானப்படுறோம், காவல்துறை அதிகாரிகள், நம்ம பஞ்சாயத்து தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள் எத்தனை பேர் நீக்கிறாங்க, எத்தனை பேர் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நல்லது செஞ்சு நல்லா மக்கள் பணியாற்றக்கூடிய தலைவர் கூட பணியாற்ற முடியும். சட்டமன்ற உறுப்பினருக்கு மரியாதை இல்லை, மக்களுக்கு எந்த திட்டம் செய்யல, விளம்பரத்தில் மட்டும் இந்த ஆட்சி போயிட்டு இருக்குது, மக்களுக்கு தெரியும். ஆகவே இந்த ஆட்சி வீட்டுக்கு போகணும், நம்ம பணியாற்றணும். நம்ம முழுமையாக ஒற்றுமையாக இருந்து பணியாற்றினால் அம்மாவுடைய ஆட்சி
புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில கண்டிப்பாக அமையும். அதே போல விவசாயிகள் அந்த பாராட்டு விழா இன்னைக்கு விவசாயிகளாகவே எங்களை சந்திச்சாங்க. அருண்குமார் என்ன கூப்பிட்டு வந்தாங்க, நான் அவரு அங்க மாவட்ட செயலர் கூப்பிட்டு வந்தாங்க. நாங்க இதுக்கு பாராட்டு வைக்கணும். கிட்டத்தட்ட அவங்க 6 மாசமா 10 மாசமா இதை பத்தி பேசிட்டு இப்பதான் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏனென்றால் எடப்பாடியார் நிதி ஒதுக்கி அந்த திட்டம் நீங்க ஒவ்வொரு குளங்களும் நீர் நிரப்பப்பட்டிருக்கு. நீர் வந்த காரணத்தினால் 1500 அடி 1200 அடி போர் போட்டதான் தண்ணி கிடைக்கு கொஞ்சமாவது. இன்னைக்கு 100 அடிக்குள்ள தண்ணி இருந்தது போர் போட்டா. 70 வருடமா போராடிட்டு இருந்தாங்க எல்லாரும், மக்கள் எல்லாம். எத்தனை நம்மளே போயிருக்கோம், நம்ம எதிர்கட்சியா இருக்கும் அம்மா அனுப்பி அந்த போராட்டம் நானே ஜெயராம் பண்ண இருக்கிற எல்லாமே போயிருக்கோம். இப்படி எல்லாம் தொடர்ந்து போராடினாங்க. இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட நம்ம ஆட்சி இருக்கும்போது அங்க போராட்டம் போராடி இருக்காங்க. இப்படி எல்லாம் இருந்து யாரும் செய்யல. அம்மா அவர்கள் அரசாணை வெளியிட்டார்கள். அம்மா எடப்பாடியார் வந்து நிதி முழுமையாக ஒதுக்கி அந்த திட்டத்தை வந்து நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டு இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பங்களும் தண்ணி. அதுக்கு விவசாயிகளே சேர்ந்து நாங்கள் கண்டிப்பாக எடப்பாடியார் அவர்களுக்கு பாராட்டு விழா வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம், நீங்க பாராட்டு விழா வைங்க, பாராட்டு விழா வச்சிருங்க. கண்டிப்பாக 2026 எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். அப்பொழுது அத்திகிட திட்டம் 2 அதுக்கு அறிவித்தவர் எடப்பாடியார். திட்டத்தை திமுக ஆட்சி எடப்பாடி போட்டிருக்குது. அந்த திட்டம் மீண்டும் கொண்டு வருவார் எடப்பாடியார் என்று உங்கள்கிட்ட வந்து ஆறுதல் சொல்லிவிட்டோம். ஆகவே அதற்கும் நம்முடைய மாவட்டத்துக்கு வர அதுக்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் எல்லாம் வரவேற்று தர வேண்டும். அது வந்து பிப்ரவரி 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வராரு. சாயங்காலம் அது 3 மணி அளவில் அங்க வராரு. அதற்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் எல்லாம் அங்க வந்து நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களை, வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை வரவேற்க நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இன்னைக்கு நம்ம கட்சியில நிறைய பேர் பதவி போட்டிருக்கிறோம், பொறுப்பு போட்டிருக்கிறோம், அவருக்கெல்லாம் பாராட்டுகிறோம். அதே போல இன்னைக்கு வடக்கு மாவட்டத்திலையும் மாநகர மாவட்டத்திலும் ரெடியா இருக்கு. நீ அடுத்து பொதுச் செயலருக்கு போயிடும். இன்னைக்கு அதிகபட்சமா ஒரு 10 நாட்கள் அந்த பதவியில் 2 மாவட்டத்தில் வந்துடும். உங்களுக்கு நிறைய பேருக்கு 6 பதவியில போட்டு இன்னைக்கு தெற்கு மாவட்டம் வந்திருக்குது. அதாவது இந்த பதவிகள் இந்த அதிமுக கட்சியில் இருக்கிறது நமக்கு பெருமை. இது சாதாரண இயக்கம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட இயக்கம், 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். இன்னைக்கு அதிகமான திட்டங்கள் தந்தது அதிமுக. தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுத்தது அதிமுக. மறக்காதீங்க, இந்த இயக்கத்தில் இருக்கிறது ஒரு உறுப்பினராக இருக்கிறது நமக்கு பெருமை. அந்த காலத்தில் தலைவர் காலத்தில் இதே இடத்துல கிளை செயலாளருக்கு பிரதிநிதிக்கு அங்கங்க பெட்டி வச்சு தேர்தல் நடக்கும். அதுக்கப்புறம் ஒன்றிய செயலாளர்லாம் பாத்தீங்கன்னா அங்க நடக்கல, இங்க கொண்டு நடத்தும் பிரச்சனையா இருந்ததுன்னா மாவட்டத்துக்கு. இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையான போட்டியா இருக்க ஒரு கிளை செயலாளர் ஆவதற்கு கூட அப்படிப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். ஒரு எந்த பொறுப்பும் முக்கியமான பொறுப்பு தான். அவ்வளவு பொறுப்புகள் இன்னைக்கு பொதுச்செயலர் கொடுத்திருக்காரு. ஆகவே சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பொறுப்புகள் போட்ட பின்னால் எனக்கு அதுக்கு இந்த பொறுப்பு இப்படி போடுறது அப்படி போடுறது சில பேர் பேசுறாங்க, காதுக்கு வருது. அதெல்லாம் நியாயமே கிடையாது. இந்த கட்சியில பொதுச்செயலர் கையெழுத்து போட்டிருக்காரு. சாதாரணமா நாங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன பொறுப்புக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் அம்மனஜில ஒரு பகுதி செயலாளருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியும். ஆரம்பத்தில் பிரதிநிதி யாருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியும். ஒவ்வொருத்தரும் அப்படித்தான். பொள்ளாச்சியாரம் நல்லா தெரியும். ஆகவே இந்த கட்சியில் எந்த பொறுப்பு இருந்தாலும் பணியாற்றக்கூடிய உண்மையான தொண்டை திறமை இருக்குது. பொதுச்செயலர் கொடுத்திருக்காரு. நான் இப்படி போய் பண்ணுவேன், அப்படி போய் பண்ணல. அதே போல சில பேருக்கு பதவி கொடுக்கும் போது நல்லா இருக்கு இல்லையா? பதவி கொடுக்கும் போது நல்லா இருக்கு. அதே பதவி ஒரு சில காரணத்துக்காக மாற்றோம். நம்ம மட்டும் மாத்துறது இல்ல, எல்லாத்தையும் பேசுறோம். எடப்பாடியார் சில ஆளுநர் போட்டிருக்காரு, சில சர்வே பண்றாரு. நாடாளுமன்ற எலெக்ஷனை பொறுத்தவரை சர்வே பண்ணிருக்காரு. அதனால எப்படி எப்படி இருக்கு சொல்லி பார்த்து சில பதவிகள் வருது. அப்ப வரும்பொழுது பாத்தீங்கன்னா இல்ல இல்ல எனக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கு, அப்படி இருந்தா நல்லா இருக்கு. பதவிகள் கொடுக்கும் போது எப்படி சந்தோஷமா இருந்தது. ஒரு ஒன்றிய ஒரு பதவி கொடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அது காரணம் மாத்தினா கூட இப்ப நம்ம வந்து வேற பொறுப்பு கொடுத்துருக்கோம். அம்மா இருக்கும்போது மாத்தின பதவி இருக்காது. என்னை கூட பாத்தீங்கன்னா 2012 அம்மா அவர்கள் வெறும் உறுப்பினர் தான் விட்டாங்க. அப்ப நான் மாவட்டத்தியா இருந்தேன், மந்திரியா இருந்தேன், எம்எல்ஏ இருந்தேன், எல்லா பதவியும் எடுத்து வெறும் உறுப்பினர் சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மீண்டும் அதோட பெரிய பதவி கொடுத்தாங்க அம்மா. எனக்கு அம்மா இருக்கும் போது எனக்கு மாவட்ட சேர்மன்ல மாநில பொறுப்பு அமைச்சர் அம்மாவே கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அம்மா அன்னைக்கு சாயங்காலம் 2016 இந்த கூட்டணி பேசுறதுக்கு நானு எடப்பாடி என்ன அப்ப இந்த வைத்திலிங்கம் தங்க பண்ணிட்டாங்க. 4 பேர் தான் அன்னைக்கு
எனக்கு ஓபிஎஸ் நான் தண்ணி எடுத்துட்டாங்க, 2 பேருக்கு தேர்த்திட்டாங்க. டெய்லி போவோம் சாயங்காலம். எங்களுக்கே தெரியாது அமைப்பு அறிவிப்பது. போகும்போது என்ன அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அம்மாவே கேட்டாங்க. இப்படி வந்து சந்தோஷப்பட்டாங்க அம்மா. அவங்க நன்றி சொல்லி சொல்லும்போது இப்படி பார்த்து பதவி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே எடுத்தாங்க. அதுக்காக நான் உறுப்பினராக இருக்கும்போது மாவட்டத்தில் இருக்கிறத விட அதிகமா எப்ப போல வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இடைத்தேர்தல் வேலை செஞ்சிருந்தோம். இதுதான் நியாயம். அம்மா இருக்கும்போது யாராவது இந்த பதவி வந்திருக்குது உடனே போய் எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் சொல்லி சொல்ல முடியுமா? யாரும் தைரியம் இருக்கும்? இந்த கட்சி ஒரு மிலிட்டரி மாதிரி இருக்கு. இந்த கட்சிக்கு நான் எனக்கு பதில இன்னொரு ஆள் தெரிய தயாரா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அப்படித்தான். யார் இருந்தா இந்த கட்சி யார் ஒண்ணும் பண்ண முடியாது. அற்புதமான நேரத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். நேரத்தில் ஆரம்பிக்கிற இந்த இயக்கத்தை யாரும் அழிக்க முடியாது. ஒரு முறை வெற்றி வாய்ப்பு இழக்கும், அடுத்த முறை மிகப்பெரிய வெற்றி வந்து ஆளுங்கட்சியாக அது 2026 நடக்க போகுது. திமுக ஒரு இடம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் வெற்றியே பெறாது. கண்டிப்பா தோல்விதான். தோல்வி அல்ல, மிகப்பெரிய தோல்வி. நீங்க எழுதி வச்சீங்க 2026 பாத்துங்க. இந்த வேலை நினைக்கிறேன் நான் கூட்டணி இருக்கு அப்படின்னா 2011 இதே கூட்டணி தான் இருந்தது. காங்கிரஸ் அவங்க இருந்தாங்க, பாட்டாளி அவங்க இருந்தாங்க, பெரிய கூட்டணி தான் திமுக இருந்தது. அம்மா அன்னைக்கு ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணாங்க. அன்னைக்கு தான் தேமுதிக சேர்த்துனாங்க. கூட்டணி ஃபார்ம் பண்ணி 200 தொகுதிக்கு மேல வெட்டி விட்டு நம்ம ஜெயிச்சோம். எதிர்கட்சியாக கூட திமுக வரல. இதுதான் நிலை. ஆகவே நீங்க ஒரு சில பேர் அப்படியே நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம வந்து எல்லாரும் நல்லா பண்றீங்க 90% 90% ஒண்ணும் இல்ல. ஒரு சில பேர் வரட்டும், அப்படியே ஆளுங்கட்சியா வரட்டும், வருதான்னு பார்க்கலாம், என்ன நடக்குது பார்க்கலாம் சொல்லி அமைதியா வீட்டுல இருந்துட்டு இருக்கிறவங்க எங்களுக்கு எல்லாம் யார் யார் எப்படி எப்படி இருக்கிறீங்களா தெரியும். இது இந்த இடத்துல வச்சு சொல்றோம். கண்டிப்பாக 2026 எடப்பாடி முதலமைச்சர் நம்ம ஆளுங்கட்சியா வருவோம். அப்ப இப்ப நடிக்கிறவங்க எல்லாம் யாரும் முன்னாடி வர முடியாது. மந்திரி முன்னாடி பண்ணிக்கலாம், எம்எல்ஏ நினைச்சீங்க. இப்ப எதிர்கட்சியா யார் யார் பணியாற்றுறீங்களோ அவர்களுக்கு தான் முக்கியத்துவம். உண்மையா இருக்கணும். இந்த கட்சியில ஆரம்பத்துல எப்படி இருந்தீங்க தெரியும். ஒவ்வொருத்தரும் நாங்க கொண்டு அம்மா கிட்ட அறிவுப்படுத்தும் போது நீங்க எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருந்தாலும் உண்மையா அதே போல இருக்கணும். எந்த தொண்டை எதிர்பார்ப்பு பணியாற்றக்கூடிய எத்தனை தொண்டர் இருக்காங்க. ஆக தயவு செஞ்சு பதவிகள் வந்ததுன்னா ஒரு நாள் நாங்க மாத்தி வேற பதவி தர முடியும், பொதுச் செயலாளர் பரிந்துரை பண்ணி. அது முக்கியம் இல்ல. நீங்க 90% நல்லா இருக்காங்க, ஒரு 10% பேர் மற்றவர்களை கெடுக்க கூடாது. ஆகவே நிச்சயமாக 2026 நம்முடைய ஆட்சி, கவலைப்பட வேண்டியதே கிடையாது. நம்ம திட்டம் போட்டு பணியாற்றினா போதும். நம்மளை விட பெரிய கட்சி இங்க தமிழ்நாட்டில் யார் இருக்கா? அதிமுக தான் பெரிய கட்சி. எல்லா சரித்திரம் பார்த்தாச்சு. 1989 முன்னாடி தலைவர் 3 முறை வெற்றி. 80ல ஆட்சி டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த பொள்ளாச்சி அங்க இருக்காரு, ஏவி எங்க இருக்காரு, டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கு 4 மாசத்துல இன்னைக்கு தலைவர் மீண்டும் வெற்றி பெற்று முதலமைச்சர் வரலையா? அதுதான் இந்த இயக்கம். 84ல 3 மாசத்துல 84ல தலைவர் அமெரிக்காவில படுத்து ஜெயிச்ச கட்சி அதிமுக. இந்த கட்சிக்கு பெரிய ராசி இருக்கு. அற்புதமா நடந்த சொன்ன. அதுக்கு பின்னால் தலைவர் மறைஞ்ச பின்னால் 89ல 2 கட்சி பிரிஞ்சது. ரெட்டை சின்னம் முடக்கப்பட்டது. ரெட்டை சின்னம் எப்பேற்பட்ட சின்னம், அந்த சின்னத்தில் நிக்கிறதே பெருமை. ஒரு வார்டுக்காரனாலும் சரி, ஒரு ஊராட்சிக்காரனாலும் சரி. அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர், யூனியன் கவுன்சிலர், இன்றைக்கு மாநகராட்சி டிவிஷன், மேயர், சட்டமன்றம், பாராளுமன்றம் எல்லாமே ரெட்டை சின்னத்தில் நிக்கிறது பெருமை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், ஜானகி தாயுடைய 100ஆண்டு விழாவில் சொன்னாங்க. என்ன சொன்னார்? பிரம்மாஸ்திரம். ரெட்டை சின்னம் அண்ணாதிமுக பிரம்மாஸ்திரம் இல்லையா? ஆகவே ரெட்டை சின்னமும் அதிமுக இருக்கின்ற வரை யார் ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பாக வெற்றி உறுதி. திமுக பொறுத்தளவுக்கு நடங்க. 89ல அம்மா ஒரு எதிர்கட்சி தலைவர் இருந்தாங்க. அதுக்கு பின்னால் அம்மா ஒரு சபதம் போட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் சட்டமன்றத்தில் எவ்வளவு பிரச்சனை நடந்தது. அதுக்கு பின்னால் அம்மா அவமானப்படுத்தப்பட்டாங்க. நான் மீண்டும் முதலமைச்சராக சட்டமன்றத்துக்கு வருவேன் சொல்லி போனாங்க. 91ல 2 தொகுதி திமுக ஜெயிச்சது. 2 தொகுதி தான் திமுக இல்லையா? 234 2 தொகுதி திமுக. மிகப்பெரிய வெற்றி அம்மாவுடைய தலைமை. அதுக்கு 97ல சன் டிவியில ஆரம்பிச்ச போது உங்களுக்கு 96ல திமுக ஜெயிச்சாங்க. அப்ப சொன்னாங்க, அப்பதான் அம்மா மேல வழக்கு, இந்த கட்சி அதிமுக அவ்வளவுதான் அப்படின்னாங்க. அவ்வளவுதான் அதிமுக அவ்வளவுதான், வரவே முடியாது. நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க வெளியே போனாங்க கட்சியில இருந்து, எல்லாம் நிறைய நடந்தது. அதுக்கு பின்னால் அம்மா அவர்கள் 98ல அற்புதமான கூட்டணி அமைச்சு 31 நாடாளுமன்ற தொகுதி பெற்றார்கள். அன்னைக்கு 98 நாடாளுமன்ற தொகுதி. அதுக்கு பின்னால் 99 தேர்தல் நடந்தது, நாடாளுமன்ற தேர்தல். அன்னைக்கு டெல்லியில போய் சிங்கமாக
அந்த ஆட்சி இல்லாம பண்ணது அம்மா தான் பேர்படுத்தாது. தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆறு பிரச்சனைக்கெல்லாம் போனாங்க. அதுக்கப்புறம் 2001 மிகப்பெரிய வெற்றி பெற்று அம்மா முதலமைச்சர் வந்தார். திமுக படுதோல்வி. அப்போ 2006 மைனாரிட்டி திமுக ஆட்சி தான் முழுமையாக. திமுக அதுக்கப்புறம் விரும்பி மக்கள் ஓட்டு போடவே இல்லை. அதுக்கு பின்னால் 2011 அப்பதான் நம்ம ஜெயராமன் சொன்னார் பெண்ணகர் தேர்தலை பத்தி எல்லாம் சொன்னாங்க பேசிட்டு இருக்கும்போது. அப்போ மூணாவது இடம் நம்ம ஃபர்ஸ்ட் திமுக இடத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியும். 2வது பாமக, 3வது அதிமுக. அப்ப முக்காலெல்லாம் அதிமுக அவ்வளவுதான் அழிஞ்சிருச்சு, இனி அவ்வளவுதான் வர முடியாது அப்படின்னு பேசினாங்க. அப்பதான் கோயம்புத்தூர் வந்து ஆர்ப்பாட்டம். நாங்க வந்து ஜெயராமனுக்கு நல்லா தெரியும். இப்ப நான் மாவட்டத்தில் இருக்கிற சேமா வேலுச்சாமி மாவட்டத்தில் இருக்கேன். நாங்க வந்து நோட்டு வச்சோம். என்ன வச்சோம்? செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர் நடந்துச்சு. நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க எல்லாம் சேர்ந்தாங்க. பல ஆர்ப்பாட்டம் எல்லாம் சேர்ந்து நடத்துவாங்க. நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ண 3 மாவட்டத்தில் நிறைய நடத்துவோம். அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுன்னா நோட்டு வச்சு அம்மா சொன்னாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி தர்றேன், ஆனா நானே நேரம் வந்து நடத்துறேன்னு சொல்லி போட்டு அம்மாவுடைய தலைமையில தான் அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அப்பதான் எல்லா பத்திரிகைகளும் எழுதினாங்க மீண்டும் அதிமுக ஆட்சி என்று சொல்லி. தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே திரும்பி பார்த்து அந்த கூட்டத்தை பார்த்து. அதுக்கப்புறம் திருச்சி, மதுரை 3வது ஆர்ப்பாட்டம் மதுரையில் முடிஞ்சது. அப்புறம் அம்மா கோட்டைக்கு போனாங்க. அப்பதான் 2011 திமுக காங்கிரஸ் கூட கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணி, நிறைய கட்சி கூட்டணி அவங்க கூட. அன்னைக்கு அம்மா அவர்கள் கம்யூனிஸ்ட் நம்ம கூட இருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அன்னைக்கு தான் தேமுதிக அம்மா கூட்டணி சேர்த்துறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 200 தொகுதிக்கு வெற்றி பெற்று அம்மா முதலமைச்சராக வந்தாங்க. திமுக எதிர்கட்சியா இல்ல, எதிர்கட்சி அன்னைக்கு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் தான் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். இது சரித்திரம். ஆகவே திமுக இருக்கும்போது அன்னைக்கு சொன்னாங்க 2006 அவ்வளவுதான், அவ்வளவுதான். பாத்தீங்களா இன்னைக்கு எப்படி சாயங்காலம்னா சில டெபேட்ல வந்துட்டு பத்திரிகை நண்பர்களா இருக்கிறீங்க, ஒரு சில பேர் நல்லா போறீங்க, சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளை பத்தியே பேசுவாங்க. திமுக எவ்வளவு பண்ணுது? யார் அந்த சார் சொல்லி போட்டு கேள்விக்கு பதில் இருக்கிறாருங்க. இன்னைக்கு யாராவது என்னுடைய பெண்களுக்கு சகோதரிகளுக்கு அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறாங்க, யாருக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் இருந்து அதை பத்தி எல்லாம் யாருமே இப்படி பார்த்தா அதிமுக தான். ஒரு 4 பேர் சாயங்காலம் வந்து டிவியில நம்மளை பத்தி மட்டும் தான் பேசுறோம். இது அஜெண்டா, திமுக அஜெண்டா. ஆகவே யார் என்ன பண்ணாலும் திமுக ஒரு முறை ஆட்சியில் இருந்தால் அதுக்கு பின்னால் படுதோல்விதான். இறந்தால் அடுத்து அதிமுக ஆட்சி தான், மாற்று கருத்து. ஆக இங்க இருக்கக்கூடிய 3 மாவட்டங்களின் பொறுப்பாளர்கள் 11 தொகுதி சேர்ந்தவங்க வந்திருக்கீங்க. போன முறை 11க்கு 11 நம்ம ஜெயிச்சோம். அதே போலதான் 2021 1.5% தான் நமக்கு திமுகக்கும் 1.5%. இன்னைக்கு எவ்வளவு கெட்ட பேர், எவ்வளவு கெட்ட பேர். இன்னைக்கு யாருமே தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள் யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. எல்லாமே இந்த ஆட்சி போக நினைக்கிறாங்க. அன்னைக்கே 1.5%. நீங்க நாடாளுமன்றத்தில் திமுக ஜெயிச்சாமல் 6% ஓட்டு குறைஞ்சிருக்கு. அவருக்கு 6% குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்க எல்லாம் யாருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க என்ன எதிர்பார்க்கிறீர்களோ, இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பொதுமக்களும் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அந்த கூட்டணி எடப்பாடியார் அமைப்பார். எடப்பாடி தலைமையில அந்த நல்ல கூட்டணி அமையும். 2026 எடப்பாடியார் முதலமைச்சர், எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. கோவை மாவட்டத்தில் நீங்க ஒவ்வொரு பகுதியிலும் திமுக செய்யாத திட்டங்களை கோவை மாவட்டத்தில் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிற அத்தனை திட்டங்களையும் நாம் மீண்டும் செய்வோம் என்று சொல்லி கண்டிப்பாக இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முக்கியமா இந்த கூட்டம் போட்டது 31ஆம் தேதி 3 மணிக்கு ரத்னநாயர் கோயிலுக்கு அன்னைக்கு பொதுச் செயலர் எடப்பாடியார் வராரு. முழுமையா அனைவரும் அங்கே வந்து வரவேற்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல அது முடிஞ்சு தெற்கு சிங்கநல்லூர், அதே போல பிப்ரவரி 1 வந்து கவுண்டம்பாளைய வடக்கு தொகுதி. அது பார்த்துங்க எல்லாம் அந்த பொறுப்பாளர் இருக்கக்கூடிய 2, 3, 5 தொகுதியுடைய பொறுப்பாளர் ஞாபகம் வச்சுங்க. ஆனா எல்லாரும் அனைவரும் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறோம். அதே போல திரும்ப சொல்றது 9ஆம் தேதி பிப்ரவரி 9 விவசாயிகள் மாநாடு, அதுக்கு வரவேற்பு வரணும். அதே போல அந்த 9 பேர் அந்த ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களும் நீங்க சிறப்பான முறையில அந்த 9 பேரை நியமிக்க வேண்டும். அப்ப வந்து தலைமையில வந்து பார்த்து செக் பண்ணி சரியா இல்லைன்னா அது நமக்கு அவமானம். ஆகவே நம்மளே வந்து ஆய்வு பண்ணி அந்த 9 பேர் சரியா போட்டணும். அதே போல பாத்தீங்கன்னா உறுப்பினர் அட்டை தயவு செஞ்சு உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த
சிறப்பான இந்த கூட்டத்தை குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள், நம்முடைய மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜுன் அவர்களுக்கும், அதே போல மாவட்ட செயலாளர் அருண்குமார் வந்துட்டு இருக்காரு, வந்து அடுத்த டிஸ்கஷன் உள்ள பண்ண போல அதுக்கு வந்துடுவாரு. மாவட்ட செயலாளர் அருண்குமாரன் அவர்களுக்கும் இதுக்கு பணியாற்றிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லி, கண்டிப்பாக இன்னைக்கு இருந்து நம்முடைய பணி ஆரம்பிக்கிறது. எடப்பாடி ஆரம்பிக்கிறாரு. இன்னையிலிருந்து தேர்தல் முடியவர்கள் நம்முடைய பணிகளை நீங்கள் பொறுப்பாளர்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மீண்டும் ஒருமுறை புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அதே போல அடுத்து பொறுப்பேற்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறி, அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.